நாயகனாய் நின்ற நர்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நர்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேந்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். உயர்ந்த பாசுரம் இது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அத்தனை தோழிமார்களையும் அழைத்து கொண்டு 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 10 வகைகளான பாகவதோத்தமர்களை, அவர்களை 5 லட்சம் கூடி பெண்களுக்கும் நாம் நிகராக பார்த்தால் அத்தனை பெண் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு நந்தகோபாலனுடைய வீட்டுக்கு செல்கின்றாள். செல்லக்கூடிய வளவில் பார்த்தால் பிறந்தவுடன் பூதனை வந்தாள், ஷகடாசுரன், கேசி, பிரளம்பன், அகாசுரன், பகாசுரன், அந்த மாதிரி தேனுகன், இவ்வளவு அசுரர்கள் வந்தபடியால் தொட்ட பூண்டு புல்லெல்லாம் அசுராவேஷம் தலைவிடுக்கும் என்கின்றபடியால் சுத்தி காவலாளிய போட்டிருக்கார் வசுதேவர் நந்தகோபாலன். அதனால இவ பார்த்த ஒண்ணு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டா. ஆனா ஒன்னும், இவர்களுடைய அந்த அனுமதியோடு தான் உள்ளே செல்ல வேண்டும். நித்தியப்படி ஆராதனம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும். என்னன்னா, பெருமாளுக்கு ஆராதன கிரமம் ஆரம்பிக்கும் போது கையை தட்டுவோம். வீரியாயஸ்திராய பட்டு சொல்லிட்டு சண்டாதி துவாரபாலேபியோ நமஹா, அங்க இருக்கக்கூடிய துவாரபாலகர்களுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு சண்டாதி துவாரபாலேபியோனா நிறைய ஜெயன், விஜயன், குமுதன், குமுதாக்ஷன்
அத்தனை பேரும் இருப்பா. அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு அப்புறம் தான் கூர்மாதீன் திவ்யலோகம் ததுமணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதி பீட்டம் ததுபரி கமலம் சாமரம் கிராகிணிஷ்ச என்கின்ற ஸ்லோகத்தை சொல்லி நாம் ஞாசதர்ஷகத்தை சொல்லி சரணாகதி செய்து பகவானை எழுப்புகின்றோம். அவ காவலாளியை பார்த்து தானே சொல்றோம், வீரியாயஸ்திராயப்பட்டு சண்டாதி துவாரபாலேபியோ நமஹா, நீங்கள் வழி கொடுத்தால்தான் என்னால பெருமாளை சேவிக்க முடியும். ஏன் இவ்வளவு ஜாகிரதையா இருக்கா ஆண்டாள்னா, சிறு வயதில் பாகவதத்தை கேட்டு வளர்ந்தவள் இவள். கேள்விப்பட்டிருக்கா? ஜெய விஜயாள் துவாரத்துல இருக்கும்போது சனத்குமாராள் வந்தா, எங்களுக்கு அனுமதி உண்டு, நாங்க உள்ள போய் சேவிக்கிறோன்னா. அவா நிறுத்தினா, இவர்களுக்கு அனுமதி பெறக்கூடிய அந்த பொறுமை இல்லையா, அவர்களுக்கு கர்வம் இருந்துதான் தெரியல. ரொம்ப சண்டை வந்து இவர்கள் அவர்களுக்கு சாபம் கொடுக்க, அவர்களும் வருத்தப்பட, அவர்களும் ஹிரண்யாக்ஷ ஹிரண்யகசிபு ராவண கும்பகர்ண சிசுபால தந்தவக்கிரர்களாக பிறந்து என்ன அவதிப்பட்டார்கள். இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு ஆண்டாள் நடுங்கி விட்டா. நம்ம ஏதோ மோட்சம் பெற வேண்டும், பறையை பெற வேண்டும்னு போய் எங்கேயாவது சாபத்தை வாழ்ந்துட்டா என்ன பண்றது? அதனால இவாளுக்கு நமஸ்காரம் சொல்லலாம் என்று நாயகனாய் நின்ற நந்தகோபன், மாமனாரை கொண்டாடுறா. நாயகனாய் நின்ற நந்தகோபன் 1வது பாசுரத்திலேயே ஞாபகம் இருக்கா? கூர்வேல் கொழுந்தொழிலன் நந்தகோபன். அங்க வீரத்தை சொன்னா, இங்க தலைமை பீഠத்தை சொல்றா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில், அவர் வசிக்கக்கூடிய இல்லத்தின் காப்பானே, அங்க இருக்கக்கூடிய துவாரபாலகர்களே காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, துவஜபட்டத்தை தாங்கி இருக்கக்கூடியவர்களே. துவஜம்ங்கிறது கோவிலுக்கு மட்டும் இருக்கணுங்கிறது இல்லை, வீட்டு வாசல்லே வச்சிருப்பா. இந்த ஒரு முத்திரையை போட்டிருந்தா இது இன்னாருடைய வீடு. அதனால கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, அடுத்த நிலையில இருக்கக்கூடிய காவலாளிகளே, தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மணிகள் பொருந்திய இந்த கதவை துறக்க மாட்டீர்களா? அதனால மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ உமக்கு. வந்திருக்கிறவா யாருன்னு நினைக்கிறேன், சின்ன குழந்தைகள்னா நாங்கள்லாம். ஆயர் சிறுமியரோ உமக்கு, அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். உங்க வீட்டுக்குள்ள நீங்க காவலா வச்சிருக்கே ஒரு கிச்சு பயல, அவன் என்ன பண்ணான், நேற்று எங்களோட வந்து கலக்கும் போது, இதை பாருங்க நாளைக்கு வந்தேன்னா உங்களுக்கு பறைவாத்தியம் கொடுக்குறேன்னு சொன்னான். அவன் ஏதோ சொல்லியிருக்காங்கிறதுக்காக வந்திருக்கேன். ராமாவதாரத்தில் ராமோ துவிர்ணாபிபாஷதே, 2வது வார்த்தையே கிடையாது. சொன்னால் சத்தியம்தான், சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம், இன்னும் சொன்னாலே சத்தியம். நேத்து சொன்னார் வந்தா கொடுப்போன்னு. நாங்களோ பறையை விரும்பக்கூடியவர்கள். இப்போது வாத்திய கோஷம் வேணும், பிற்காலத்தில் மோட்சம் வேண்டும். அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்னேன்தான் தூயோமாய் வந்தோம். தூய்மையோட வந்திருக்கோம். காலங்கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு சுத்தமாக வந்திருக்கின்றோம். சுத்தம் என்று சொன்னால் இது தேக சுத்தியா? தேக சுத்தி ரொம்ப முக்கியம், குளிக்கணும். அடுத்தது நாங்கள் பெருமாளுடைய நாமாவை சொன்னபடியால் உள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிருக்கு. நாராயணியத்துல வட்டத்திரியில் எடுப்பர். இந்த 90வது தசகமான பிறகு ஒவ்வொரு நாம சங்கீர்த்தனமும் செய்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டுட்டு, உள்ள இருக்கக்கூடிய கண்ணாடியாம் மனக்கண்ணாடியாம், அதை பகவன் நாமா என்கின்ற துணியை வச்சுட்டே இருந்தால்தான் தொடச்சுட்டே இருக்க முடியும். அதனால இந்த இடத்துல சொன்னார், அப்பேற்பட்ட தூயோமாய் வந்தோம் துயில் எழப் பாடுவான். எதுக்காக வந்திருக்கோம்? அவனை எழுப்பி அவனை பாட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம். ஆனால் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. நீ எங்கேயாவது வாயை திறந்து அதெல்லாம் முடியாது, கதவெல்லாம் திறக்க முடியாதுங்கிற அந்த அவச்சொல்லையெல்லாம் சொல்லிவிடாதே, எங்களால தாழ முடியாது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயர் சிறுமியர், உங்க அளவுக்கு நாங்க வந்து பேச முடியுமா? நீங்க எந்த உயரத்துல நிக்கிறேள், எப்படி வேலை பிடிச்சு நிக்கிறேள், எந்த பலத்தோட நிக்கிறேள். நாங்கள சின்ன குழந்தைகள்னா பாவாடை கட்டின்னு வந்திருக்கோம், கொண்ட தரிச்சுன்னு வந்திருக்கோம். உங்காத்து குழந்தைகளா பார்த்து எங்களுக்கு கதவை திறந்து விட மாட்டியோ? கண்ணனை அனுபவிக்கணும்னு வந்திருக்கோம். அதனால ஒரு வார்த்தை, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கு. உரிமையோடு நாங்க கேட்கிறோம், அதே முறைப்படி கேட்கின்றோம். நீயும் அன்போடு நேய நிலைக்கதவம் நீக்கு. இந்த கதவை திறந்து விட்டால் நாங்களும் கண்ணனிடத்தில் ஈடுபடலாமே. ஆதலால் இந்த கதவை திறந்து எங்களுக்கு அனுகிரகிக்க மாட்டியா என்று பிரார்த்திக்கக்கூடிய 16ஆம் பாசுரம், அனுமதி பெறக்கூடிய பாசுரம் இது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ உமக்கு, அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய்னேந்தான்
தூயோமாய் வந்தோம் துகிலழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேயநிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரமானது பாகவதோத்தமர்களை எழுப்பின பிறகு, ஏன்னா முதல்ல 5 பாசுரங்கள் பாவை நோன்புக்கான முன்னுரை, 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் மீறாக பெண் பிள்ளைகளை பாகவதோத்தமர்களை சேர்த்தாள். இப்போ நடந்து செல்ல வேண்டுமே கண்ணனுடைய மாளிகைக்கு. கண்ணனுடைய மாளிகைக்கு செல்லலாம் என்று பார்த்தால் பல கோட்டை காவலாளிகள் நின்று இருக்கா. வாசல்ல ஒருத்தர், கொடிக்கு தோரண வாசல்ல ஒருத்தர், உள்ள இருக்கக்கூடிய வாடுக்கு ஒருத்தர். அதானா பேருக்கும் கிருஷ்ணருக்கு இவ்வளவு காவல், இன்னும் வீட்டுக்கே பிரவேசம் பண்ணல, அதுக்கு இவ்வளவு காவலாளிகள் இருக்கா. சனத்குமாராள் மாதிரி நம்ம ஒருவேளை துவாரபாலகாள் கிட்ட ஒருவேளை சர்ச்சை உண்டாகி அதனால பெருமாளை பார்க்க முடியலன்னா என்ன பண்ண, வழியாக சொல்லுவோம், ஆகம ரீதியில் சொல்லுவோம். துவாரபாலகாள், குமுதாக்ஷாள், அதே மாதிரி ஜெய விஜயாள், இவாள் கிட்ட நம்ம பிரார்த்திப்போம். கூர்மாதீன் திவ்யலோகம் ததுமணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதி பீடம் ததுபரி கமலம் சாமரம் கிராகிணீஷ்ச என்று நித்தியமும் ஷாளகிராம திருவாராதனம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்லோகமானது தெரியும். சண்டாதி துவாரபாலேபியோ நமஹா என்று கையை தட்டி அழைத்து துவாரபாலகர்களுக்கு நமஸ்காரம் சொல்லித்தான் பகவானை நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதனால இந்த இடத்துல சொன்னார், நாயகனாய் இந்த வாசல்ல இருக்கக்கூடிய காவலாளிகளை எப்படி பாட வேண்டும், அவர்களை எங்கனே துதி செய்ய வேண்டும் என்பதற்காக வந்த பாசுரம் இது. 16வது பாசுரம் பார்த்துள்ளா. நாயகனாய் சுவாமியாய் நின்ற நிலைத்து நிற்கும் பெருமாள் எப்பவுமே சுவாமியா நிலைச்சு நிற்கிறார். பூத பவ்ய பவத் பிரபு, எக்காலத்திலும் சுவாமியா இருக்கக்கூடியவனே நின்ற நிலைத்து நிற்கும் நந்த கோபனுடைய, நந்தகோபாலன் ஏற்கனவே சொல்லியாச்சு 1ஆம் பாசுரத்துல, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். மறுபடியும் பாசுரங்களை சொல்ல போறார். 17வது பாசுரத்துல நந்தகோபாலன் வர போறார். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா வந்தாச்சு. நந்தகோபாலனுடைய சம்பந்தம் பெற்ற மனாட்டு பெண்ணாக இருக்கக்கூடிய நப்பின்னையையும் அப்படிதான் சொல்ல போறார். அப்பேற்பட்ட நந்தகோபாலனுடைய, நந்தர் என்னும் கோபராஜாவின் கோயில் காப்பானே, கோயில் அப்பேற்பட்ட கோபர்களுக்கு சுவாமியாய், சுவாமியாய் இருக்கக்கூடிய அவனுடைய இல்லத்துக்கு காப்பானே, வாசலில் காவலாளியாய் திருமாளிகையை காப்பவனே கொடி. இப்ப அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய, அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவரை சொல்றார். கொடி துவஜபட்டம் தோன்றும் பிரகாசிக்கும் தோரண வாசல், வெளிவாசலை, வெளியில ஒரு துவஜபட்டம் இருக்கு இல்லையா, கோவிலுக்கு போனா துவஜஸ்தம்பம் இருக்கா மாதிரி தோரண வாசல் காப்பானே, அதை காக்கக்கூடிய பெம்மானே. மணிக்கதவம் மணியால் ஆன தூய மணிகளால் பொதிந்த அந்த மாளிகையின் கதவை, மணியாலான கதவின் தாழ் திறவாய், தாழ்பாலை திறந்து விடுவாயாக, அதை திறந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக. நீ திறந்தியாதானே எங்களால போய் இத்தனை நாளா நாங்க நோன்பு இருக்கோம் கிருஷ்ணனை பார்க்க முடியும். அதனால தாழ்த்திறவாய். நென்னலே நேற்றே மாயன், மாயத்தன்மையோடு கூடியவன். ஏற்கனவே 5வதுல மாயனை சொல்லியாச்சு, 15வதுல மறுபடியும் மாயன் சொல்லியாச்சு, 16வதுல அத்தியாச்சரியமான லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடியவனான மாயனை, மாயன் மாயத்தன்மையோடு கூடியவனும் மணிவண்ணன் நீலமணி நிறத்தவனுமான எம்பெருமான். சஃபயர் ப்ளூ மாதிரி இருக்க. இந்திர நீலமணி சன்னி பாபகன சந்திர சூய நயன பிரமேய பாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ரன ஏந்திர ஜயன ஜபன வைரி சொன்னுத ஜகத்தய நந்தகாரகா. இந்திரநீலத்தை ஒத்திருக்கக்கூடிய நிறத்தை ஓடு கூடியவன். அந்த பாதுகைகளிலும் இந்திரநீலம் இருக்குன்னு தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் எடுக்கிறார். அன்னமையர் ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகனுடைய சத்சிஷ்யர். அவரும் திருவேங்கடமுடையானை கண்ணனாக பாவித்து தன்னை யசோதையாக பாவித்து பாடும் போது கலிங்குனித்தல பைன கப்பின புஷ்யரகமோ ஏலட்டி ஸ்ரீ வெங்கடாத்ரி இந்திரநீலமு. அப்பேற்பட்ட இந்திரநீலத்தின் வர்ணத்தோடு கூடியவன் மணிவண்ணன். ஆயர் சிறுமிய, சிறுமிகளாய் இருக்கக்கூடிய நாம் சாதாரண பெண்கள், குட்டி குட்டி குழந்தைமா நம்ம எல்லாம். ஆயர் சிறுமிய ஓ உமக்கு, எங்களுக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அரை பறை கோஷிக்கும் வாத்தியத்தை, அரை பறை என்று சொல்லுவதால் பறை என்பது வாத்தியம், அந்த பறையினால் வரக்கூடிய கோஷம், அதனால அரை பறை துவனியை எழுப்பக்கூடிய வாத்தியமான பறையை வாய் நேர்ந்தான், அதனால அழிப்பதாக வாயால் அருளினார். அதை கொடுக்கிறேன்னு நீ வாயால சொன்னியே. துயில் எழ, அவன் துயில்
நீங்கி எழுவதற்காக இப்ப அவன் தூங்கிட்டு இருக்கான். ஒருத்தர் பாகவதோத்தம ஸ்திரியா எழுப்பியாச்சு, இவெல்லாம் நோன்பு இருக்கணும், எழுந்துக்கணும். அவன் சுவாமி ரங்கராஜன் ரங்கநாதன், அவன் எதுக்கு எழுந்துக்கணும்? துயில் எழ, அவன் துயில் நீங்கி எழுவதற்கு. ஆனா அவன் எழுந்துண்டாதானே அவனோடு நாங்கள் கலக்க முடியும், உறவாட முடியும், உரையாட முடியும். அதனால துயில் எழ பாடுவான். பாடுவதற்காக அவனுக்கு சுப்பிரபாதம். வைத்தாளிகர்கள் எப்படி ஒரு ராஜாவுக்கு பாடுவரோ அப்பேற்பட்ட சர்வலோகத்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய கண்ணனை துயில் எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம். பாடுவான். பாடுவதற்காக தூயோமாய் பரிசுத்தர்களாய் வந்தோம், வந்துள்ளோம். அம்மா நீ சுவாமியானவனே, நீ அப்பேற்பட்ட சுவாமியே எம்பெருமானே, வாயால் முன்னம் முன்னம் முதல் முதலாக வாயால், அதனால வாயால் வாயால் சொல்ல வேண்டும், மறுத்து எதுவும் சொல்லாமல். நாங்க வந்திருக்கோம், கண்ணான்னு எழுந்துக்கோன்னு சொன்னா மாட்டேன்னு மட்டும் நீ சொல்லிடாத. வாயில் காப்பான் கிட்ட கேட்டாச்சு, கோயில் காப்பான் கிட்ட கேட்டாச்சு. அதனால நிலை நேசம், நிலைய பதிந்துள்ள கதவம், கதவினை நீக்கு திறந்தருள வேண்டும் என்று ஓர் எம்பாவாய் பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள். நீ கதவு திறந்தால்தானே வாயில் காப்பானே கோயில் காப்பானே நாங்கள் பகவானை அனுபவிக்க முடியும். ஞாபகம், இந்த அனுபவம் என்பது ஒரு ஷால கிராமத்தை ஆராதனம் செய்யும் போது வர கிரமத்தை ஆண்டாள் விரித்துரைக்கின்றாள். ஒரு ஆராதனம் செய்வதற்கு பூர்வம் வீட்டில் உள்ள நால்வரை அழைத்து நீங்களும் வாருங்கோள், பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதை பாருங்கோ. அதுதான் 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம். ஆராதனம் துவங்கின பிறகு அந்த சண்டாதி துவாரபாலேபியோ நமஹான்னு சொல்லுவதுதான் 16வது பாசுரத்தின் லட்சணம். அடுத்தது அந்த பெருமாளுக்கு பரிவார தேவதைகளாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு நமஸ்காரம், கருடனுக்கோ அனந்தனுக்கோ விஸ்வக்சேனருக்கோ நமஸ்காரம் சொல்வது 17ஆம் பாசுரத்தின் லட்சணம். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு புருஷகார பூதையாக அவளை வைத்துக் கொண்டு அவளோடு சேர்ந்த எம்பெருமானை உபாயமாகவும் உபேயமாகவும் நினைத்து பற்றுவதுதான் 18, 19, 20 ஆகார திரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினின்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரங்கள். அடுத்தது பெருமாளையே நேரடியாக பிரார்த்திப்பதுதான் 21வது பாசுரம் தொடங்கி 25வது பாசுரம் ஈராக. அப்படின்னா ஒரு ஷாலக்கிராம திருமேனியில எழுந்தருடைய இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆராதனம் பண்றதுக்கான கிரமத்தை சொல்லுவதால் ஆகம சாஸ்திரத்தின் அழகும் பாஞ்சராத்திரத்தின் அழகும் இந்த திருப்பாவையில இருக்குன்னு தெரியறதே. அப்பேற்பட்ட நேஜ நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாயன்னு ஆண்டாள் அந்த துவாரபாலகாள் கிட்ட பிரார்த்தனை பண்றார். சரி, இந்த பாசுரத்தை நாம் தேசிகனுக்கு எப்படி அர்த்தமாக கொள்ளலாம்? 1311ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு முதலில் அல்லாவுத்தீன் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு ராஜா வடதேசத்தில் இருந்தான். அவனுடைய மந்திரி, அதுல மாலிக் கஃபூர் என்று பெயர். அவன் ஹசர் தினாரினா 1000 தினார்களுக்கு வாங்கப்பட்டவன். அவன் கிட்டத்தட்ட ஆணுமல்லன் பெண்ணுமலன், ஆனால் இவன் ஒரு அலியாக இருந்தான் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் தாம் தெற்கு தேசத்துக்கு வந்து பல பல இடங்கள்ல சுரையாடி விட்டு கடைசியாக ஸ்ரீரங்கத்தில் வந்து 260 டன், ஒரு டன்னுங்கிறது 1000 கேஜி, 260 டன் ஸ்வர்ணம் கோல்டு அதை எடுத்து சென்றதாக கல்வெட்டுக்கள் சொல்றது. இது 1313ஆம் ஆண்டுக்குள்ள நடந்திருக்கணும். மறுபடியும் தில்லி பிராந்தியத்தில் ராஜ்யம் மாறியது. அப்புறம் துக்ளக்கள் அப்படின்னு வந்தா. துக்ளக்குகள்ல ரொம்ப பிரசித்தமானவன் கியாசுத்தீன் துக்ளக்குனுடைய மூத்த பிள்ளை உல்லு கான் என்று பெயர். இந்த உல்லு கானுக்கு தான் பிற்காலத்தில் வந்த பெயர் முகமது பின் துக்ளக். அவன் 1323ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கத்தில் படையெடுக்க, அதுக்கு முன்னாடி சோமநாதபுரம் என்கின்ற சமயபுரம் கண்ணபுரம் என்கின்ற ஊரில் தங்க பங்குனி உத்திரம் நன்னாள் ஆய்கொண்டிருக்க அந்த பெருமாளையும் பிராட்டியையும் ரட்சிக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு அங்கு மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளியிருந்த பிளலோகாச்சாரிய சுவாமியினிடத்திலும் அங்கு பிரசித்தராய் எழுந்தருளியிருந்த சுவாமி தேசிகனுடைய கையிலும் அகப்பட பிரமாணமான ஸ்ருத பிரகாஷிக்கையை காப்பாற்ற வேண்டும். தேசிகன் ஏற்றுக்கொண்டார். பிளலோகாச்சாரியருக்கு ரொம்ப வயசாயிடுது. அதனால எப்படியாவது பகவானையும் ரங்கநாதனையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ரங்கநாதனை ரட்சித்தார். ரங்கநாதனை எங்கனே ரட்சித்தார்? அந்த மூலமூர்த்திக்கு முன்னாடி ஒரு வாசலை எழுப்பிட்டார். பாஷாண யவனிகா, கல்லினால் ஒரு திரையை எழுப்பி அங்கு மூலவரே இல்லாத மாதிரி காமிச்சுட்டார். தாயாருடைய மூலவருக்கு முன்னாடியும் எழுப்பியாச்சு. உற்சவர், அந்த தாயாருடைய ரங்கநாயகி தாயாருடைய உற்சவத்தை பில்வ மரத்தின் விருட்சத்தின் கீழே புதைக்க அங்கு உற்சவராக எழுந்தோடு இருக்கக்கூடிய நம்பெருமாள் உபயநாச்சிமார்களோடு ஆபரண பாத்திரங்களோடு ஆராதன பாத்திரையோடும்
பிள்ளலோகாச்சாரியர் சிஷ்யர்களை அழைத்துக் கொண்டு ஜோதிஷ்குடியாக சென்றார். சுவாமி தேசிகன் சத்தியகாலபுரிக்கு வந்ததாக சரித்திரம். இப்ப பாருங்க, அங்க சொல்ற நாயகனாய் நின்ற சுவாமியாக லீடரா நின்று கோயிலை காப்பான். கோயில்னு சம்பிரதாயத்துல அர்த்தம் சொன்னா ஸ்ரீரங்கத்தை காத்தவர் சுவாமி தேசிகன். ஸ்ரீரங்கம் காப்பானே. அடுத்தது வாசலில், பெருமாளுடைய வாசல்ல ஒரு பாஷாண யவனிக்கா எழுப்பிட்டார் இல்லையா, வாயில் காப்பானே அப்படின்னா வாயில் காப்பானும் தேசிகன், நாயகனான் என்ற கோயிலான ஸ்ரீரங்கத்தை காத்தவனும் தேசிகன். தேசிகன் சொல்லிட்டா ஏனைய ஆச்சாரியர்களும் சேர்ந்து காப்பாத்தினர். ஒத்தரை பேர் சொல்லிட்டா இன்னொத்தரை விட்டான்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் கோஷ்டியினராக கூடியிருந்து குளிர்ந்தோம் என்று ஒன்றாக இருந்துதான் காப்பாத்தினார்கள். அப்படின்னா தேசிகன் ஸ்ரீரங்கத்துக்கு செய்த, ஸ்ருத பிரகாஷிக்கு செய்த, பிரமாணத்துக்கும் பிரமேயத்துக்கும் செய்த கைங்கரியத்தை இந்த பாசுரத்தில் நாம் கொள்ளலாம். மார்கழி மாதத்தில் தன் தோழிகளோடு சென்று கண்ணனை எழுப்ப வேண்டும், அவன் குணாதிசயத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தார் ஆண்டாள். அதற்கு தக்கவாறு 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை பெண் பிள்ளைகளை எழுப்பியாச்சு. விட்டு போனோம். ஒரு வழியில ஒரே செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டியுடைய பர்மிஷனை கேட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். ஏனெனில் ஆண்டாளுக்கு சிறு வயது முதல் பாகவதத்தை கேட்டு பழக்கம் உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கட்டம், காரிய வைகுண்டம் என்கின்ற இடத்துக்கு பிரம்மாவின் புதல்வர்கள் சனத்குமாரர்கள் சென்ற போது அவளுக்கு எப்பவுமே வைகுண்ட பிரவேசம் உண்டு. ஆனாலும் ஜெய விஜயர்கள் தடுத்துள்ளார். அப்ப இவ 2 பேருக்கு ஏதோ ஒரு சண்டை. இவர் அவளை ஒரு வார்த்தை சொல்ல, அவ இவரை ஒரு வார்த்தை சொல்ல, கடைசியில் என்ன எடுத்து சாபம் கொடுத்திட நேரிட்டது. அதை கேட்டிருக்கா சின்ன வயசுலேயே ஆண்டாள். இந்த சாபம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மரியாதையை நம்ம வாயில் காப்பான் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், உத்தரவு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருத்தரும் கத்துக்கக்கூடிய ஒரு மாறல் இருக்கு. எந்த தொழில் பார்த்தாலும் செய்பவனுக்கோ செய்பவனுக்கு அந்த தொழில் ஒசத்தியே. அது நல்ல தொழிலாக இருந்தால், ஒருத்தர் வெட்ட குத்திர, அது எந்த தொழிலாக இருந்தால், கார்பெண்டர் அவர் இல்லைன்னா நம்ம வீட்டுல பல விஷயங்கள் நடக்காது, பிளம்பர் நடக்காது, இன்ஜினியர் அவர் இல்லைன்னா நடக்காது, வைத்தியர் டாக்டர் இல்லைன்னா நடக்காது, டாக்டருக்கு நர்ஸ் இல்லைன்னா காரியங்கள் நடக்காது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பெருமை உண்டு. அதனால ஆண்டாள் சிறுமியாக இருந்த பின்னும் ஒவ்வொருத்தர்கிட்ட மரியாதையா எப்படி நடந்துக்கணும் என்று நினைத்தாள். அப்பேற்பட்ட ஒரு பாசுரம் தான் 16வது பாசுரம். இந்த 16வது பாசுரத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அதாவது நந்தகோபாலன் சொல்லக்கூடியவர் கிருஷ்ணரை வளர்த்த தந்தையார். அவருடைய நாயகனாய் நின்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த, என்ன ஞாபகம், ஆயர்பாடிக்கே தலைவராக இருந்தவர் நந்தகோபாலன். அதனால நந்தகோபாலனுக்கு அவ்வளவு வீரமும் உண்டு. முதல் பாசுரத்துல கூர்வேர் கொடுத்தொழில். அதனால அந்த நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானே. கோயில் சொன்னா அவர் வசிக்கக்கூடிய வீடு. இப்போ அந்த அந்த அரசனாக இருக்கக்கூடியவர், அந்த நாயகனாக இருக்கக்கூடிய தங்கும் இல் வீடு என்ற கோயில். கோயில்னா பொதுவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீரங்கமோ பெருமாள் கோவில் தான் அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம்னு சொன்ன மாதிரி, இப்ப என் ஹிருதயத்துக்குள்ளேயே ஸ்ரீரங்கநாதர் இருக்கார், திருப்பதி பெருமாள் இருக்காருன்னா அவ வசிக்கக்கூடிய இல்லமே வீடே கோவில். நீங்க நார்த்துக்கெல்லாம் போறேன்னா வீட்டுக்குள்ள சட்டுன்னு போய் பார்த்தா கோவில் இருக்கும். ஏன்னா அவ பெருமாள் கோயில் ஆழ்வாரே அந்த இடத்துல இருக்காரு. அதனால நாயகனார் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. சரி, முதல்ல வெளியில அந்த அரண்மனைக்கு இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் தாண்டியாச்சு. அடுத்தது சொல்றா, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. இது கொடி தோன்றும்னா ஒண்ணு கொடி மேல இருக்கக்கூடிய பட்டக்கொடி அப்படின்னு வச்சுக்கலாம், பிளாக் வச்சுக்கலாம். ஏன்னா எந்த நாட்டுக்கு சென்றாலும் எந்த சபைக்கு சென்றாலும் அந்த நாட்டாருக்கு ஒரு கொடி உண்டு. அது கொடி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட நீங்கள் வந்து வெவ்வேறு தேசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுனா சைனாவுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்கும், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்கும், யூஎஸ்க்கு ஒரு ஃப்ளாக் இருக்கும், பாரத தேசத்துக்கு ஒரு ஃப்ளாக் இருக்கும். அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே என்று வைத்துக் கொண்டால் தோரணம் நாட்டிற்கு அதற்கு நடுங்கிற அழகுக்காக கொடி 12 வச்சுவாங்க. எப்படி இருந்தாலும் 2 நிற வாசத்தை இருக்கக்கூடியவர் நாயகனார் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பார். அடுத்தது கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பார். அந்த வாசலுக்கும் அந்த கொடிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒருவர். 2 லெவல் செக்யூரிட்டி இருக்கு, செட்பிளஸ் செக்யூரிட்டி. ஏன் போட்டிருப்பாருன்னா, ஒரு பால் கொடுப்பான்னு தேவிட்டா ஒரு பெரிய அரக்கி கூத்தனாவா மாறிவிட்டார். ஒரு கொப்பு பாவம் விளையாடுவான்னு அது பகாசுரனா மாறிவிடும்.
சரி கொஞ்சம் தூரக்கேந்து பாம்பான்னு பார்த்தா அது பாம்பா குகையா, குகையும் போது பாப்பா பாப்பு போல குகையான்னு பார்த்து அகாசுரனா மாறிடு. இன்னுமே ரொம்ப மிக்கிதான் இருக்கு. மரத்து கீழே நிற்கலாமேனா அது கபிதாசுரனா மாறிடு. கண்ணு குட்டினா ரொம்ப இன்னசென்டா இருக்கு. அது ஓடிக்கிறதுன்னு பார்த்தா பக்சாசுரனா மாறிட்டார். ஒரு சாதாரண ஒரு குதிரை இல்லையா, குதிரையில காத்தாத ரேஸ் போற மாதிரி போறான்னு பார்த்தா அது பெரிய ஒரு கேசியை போல் மாறிடும். அதே போல் ஒரு கழுதை வரும். அது என்ன கழுதையா என்ன பண்ண சார், பேப்பர் சாப்பிடுவோம் சார் அப்படின்னு விட்டா பெரிய ரவுடி கழுதையா இருக்கு. ஜேனுக்கனார் அதனால ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் பயமா இருக்காரு. அது நகர்வோ என்ன பண்ணிக்க செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இதை பாரு என் வீட்டு வாசல் தோரண வாசல் எல்லாத்தையும் செக்யூரிட்டி போட்டு வச்சுக்கோது. உடனே நம்ம வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்துடலாம். வாசல்லேருந்து இன்டர்காம்லாம் வச்சுருந்துடலாம். ஹலோ சார் ஆண்டாள் அவள் லிங்கைன்னே இருக்கும் போராடுல ஆண்டாள் ஒமித்தோற்று தோரணவாயில் காப்பானே மணிகள் பொருந்திய கதவு. மணிகள் பொருந்திய வீடு மணிகள் பொருந்திய கதவு. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இந்த மணிகள் பொருந்திய கதவை திறந்து விட மாட்டீர்களோ, அதுக்கு 1000 சிறுமியரோ உமக்கு. சின்ன குழந்தைன்னா நாங்கள் இங்கே இருக்க குழந்தைகள் ரொம்ப நல்ல வாழ்னா, ரொம்ப வெரி வெரி இன்னசென்ட் கேர்ள்ஸ் குழந்தைங்கலாம் வேற ஒன்றுமே பவ்வத்தும்பே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் 1000 சிறுமியரோ உமக்குது. அரை பறை திரும்பி பறைதோய் பறையாவது இருக்கு. அதனால அரை பறை மாயன் மணிவண்ணன் இந்த கையில் இந்த பறைங்கிற வார்த்தையை கொடுத்தா கிருஷ்ணர் கிட்ட பறையை கேட்க வந்திருக்கோம். பறையை நீ கொடுத்தியான நாங்கள் வாசிப்போம். டம் 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 டம்னு வாசிப்போம். வாசிச்சுட்டோம்னா எங்களுக்கு தெரியும், ஓஹோ இப்போ வந்து கிருஷ்ணர் எழுந்துக்க போறார், எழுந்து விட்டார், பல்ல தேய்ச்சுட்டார், குளிச்சுட்டார், ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டார், சாப்பிட்டு விட்டார், தூங்கி விட்டார், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால கண்ணனுடைய ஒவ்வொரு செயலையும் இந்த உலகோர்களுக்கு காண்பிப்பதற்காக பறையை கொடு. அதனால அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாங்கியிருந்தான். அதனால என்ன சொல்றார், நேத்தே எனக்கு வந்து ஒரு சத்திய சங்கல்பம் பண்ணி கொடுத்துருக்கா. நென்னலே வாங்கியிருந்தான். நாங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணரை வந்து பார்ப்போம். எங்களுக்கு யாரோ பண்ணி கொடுத்துருக்கா, நீ கிருஷ்ணரை போய் பார்ப்பேன். கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் நீ வந்து என்ன பார்க்கலான்னு. இவ்வளவு ஒருத்தர் சத்தியம் இருக்கும்போது எங்களை நீ நம்ப வேண்டும். நென்னலே வாங்கியிருந்தான் தூயோமாய் வந்தோம். தூய்மையோடு, அதாவது கலக்கம் இல்லாதவர்களா வந்திருக்கோம். ஒரு துளி கூட எங்க கிட்ட கல்மஷமே இல்லை. நாங்கள்லாம் ரொம்ப நல்லவா இல்லையா விஷ்ணு? அதான் சுவாமி, அவர் எவ்வளவு கான்பிடென்டா இருக்கா பாருங்க விஷ்ணு. அபியுத் நான் கொஞ்சம் நல்லவன் பாரு, என்ன பாரு ஒழுக்கவே நல்லவன், நல்லவன் நல்லவன். தர்ஷன் நான் தர்ஷனமே கொடுக்குறேனே சார், நல்லவனா தானே சார். தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான். அது கண்ணனை வந்திருப்போம், அவனை எழுப்புறதுக்காக வந்திருக்கும். இதனால ஆண்டாள் பாவம் எழுப்பியே டயர்டாயிருக்கு. 6ஆம் பாசுரத்தை 15ஆவது பாசுரத்துக்கு எழுதுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எழுதினேன். இப்ப துயிலெழ பாடுவோம். நான் வந்து கிருஷ்ணரை பாடுறதுக்காக எழுப்புறதுக்காக வந்திருக்கோம். துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. அதனால இந்த இடத்த சொல்றா, முதலிலே நாங்க சொல்லிட்டோம் மாற்றாதே அம்மா, இப்ப எதையும் மாற்றவே வேண்டாம் சொல்லிட்டோ. அம்மா நீ சுவாமி நீ நேய நிலைக்கதவம் நீ கேள். அழகான இந்த கதவை திறந்தால் தானே நாங்க வந்து கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்காரு, அவரை பாடி ஒன்ன பாடி இதெல்லாம் பண்ணுவோம். அதனால இந்த சிறுமியர்கள் வந்திருக்கோம், அரைப்பறையோட வந்திருக்கோம், அரைப்பறை வேணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால கதவை திறந்து விடு. இந்த பாசுரத்துக்கும் நாம் இல்லங்கள் தோறும் செய்யக்கூடிய ஆராதனத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. நம் சனாதன தர்மத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வைணவ சம்பிரதாயத்தில் பெருமாளை ஆராதனம் செய்யக்கூடிய அந்த மூர்த்திக்கு ஷாலக்கிராம மூர்த்தி என்று பெயர். அந்த ஷாலக்கிராம மூர்த்தி ஷாலக்கிராமம்ங்கிற க்ஷேத்திரத்திலேயே ஏற்பட்ட மூர்த்தி. மூர்த்திக்கு பேரும் ஷாலக்கிராமம், க்ஷேத்திரத்துக்கு பேரும் ஷாலக்கிராமம். அதை இன்றைய காலகட்டத்தில் முக்திநாத், அது நேபாளில் இருக்கு. அதனால இங்கேருந்து நம்ம தில்லி போய் தில்லியிலேருந்து நேபாளத்துக்குள்ள பிரவேசம் பண்றதுக்கு காத்மாண்டு நம்ம கேபிட்டல் போய், காட்மாண்டுலேருந்து போக்ரா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய், போக்ராலேருந்து ஜும்சும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய், ஜும்சும்லேருந்து ராணிகுவா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய், ராணிகுவாலேருந்து நம்ம அழகான அந்த குதிரையிலையோ போனிலையோ ஏறி, ஒன்று போனியை நம்ம தூக்கிட்டு போனோம், போனி நம்மள தூக்கிட்டு போவோம், போயிட்டு அந்த மேலே போய் பெருமாளை சேவிக்கணும். ஆழ்வார் கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணும் கடந்து போய் சிறையும் கடையும் துணையாக சென்றான் வென்று செருக்களத்து மலை கொண்டு அழகீர் அணைகட்டி மலை நீர் கொண்டு வாழ்நரக்க தலைவன் தலை 10 மறுத்து வந்தான்.
ஷாலக்கிராமம் அடை நெஞ்சே. ஆழ்வார் கூட வந்து சொல்லும்போது அடை நெஞ்சே, ஐயோ என் மனசே போய் அடைந்து விடு அப்படின்னு சத்யா சொல்லித்தரான். ரொம்ப கஷ்டமான இடம். அந்த இடத்துல கண்டகின்னு ஒரு நதியில உருவாகக்கூடிய அழகான கற்கள், அதை நம்ம ஷாலக்கிராம மூர்த்தின்னு சொல்றோம். அதுல வெவ்வேறு மூர்த்தி இருக்கு. ஹயவதன பெருமாளோட மூர்த்தி, மத்ஸ்ய மூர்த்தி, சந்தான கோபாலன், விசும்ப மூர்த்தி, சுதர்சன மூர்த்தி. இந்த மூர்த்திகளை எல்லாம் இல்லங்கள் தோறும் நாம் ஆராதனம் செய்யும்போது முதல்ல என்ன பண்ணுவோம்? அப்படின்னு சொல்லிட்டு சண்டாதி துவாரபாலேபியோ நமஹ அப்படின்னு அந்த வெளியில இருக்கக்கூடிய துவாரபாலகர்களுக்கு நம்ம நமஸ்காரம் சொல்லணும். அந்த நமஸ்காரம் செய்தால்தான் மேல ஷாலக்கிராம அந்த கோயிலாழ்வார் பெட்டியை திறந்து நாம் ஷாலக்கிராமத்தை வெளியில ஏற்றி ஒரு பல தேய்ச்சி விடுறது, குடப்பாட்டி விடுறது, அத்தை பண்ணி விடுறது, ட்ரெஸ்ஸை போட்டு விடுறது, சந்தனம் கொடுக்குறது, சாப்பாட்டு கொடுக்குறது எல்லாம் பண்ண முடியும். அப்போ வாயில் காப்பான் கோயில் காப்பான் ரொம்ப முக்கியம். எப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் குமுதன் குமுதாக்ஷன் ஜெய விஜயாள் அப்படின்னு நிறைய துவாரபாலகர்கள், 7 சப்த பிராகாரம்னா அவ்வளவு பேர் இருப்பாங்க. ஒரு பிராகாரத்துக்கு 2 பேர் வச்சுன்னா 14 பேர். ஒவ்வொரு பிராகாரத்துக்கும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் கதவு இருக்குன்னு வச்சுட்டா 8 பேர். 8 × 7 அவ்வளவு பேர் இருப்பாங்க. அவ்வளவு துவாரபாலகர்களையும் அவர்களை எல்லாம் உபலட்சணமாக்கி இந்த இடத்துல வந்து பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள். அதனால ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சிறப்புண்டு. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது இந்த கைங்கரியம் ஒசத்தி, இந்த கைங்கரியம் தாழ்த்திங்கிறது இல்லை. அதுல உயர்ந்த கைங்கரியத்தை பகவானுக்கு செய்யக்கூடிய துவாரபாலகன் கிட்ட பர்மிஷனை கேட்டு ஆண்டாள் தோழிமார்களோடு சென்று எழுப்பக்கூடிய பாசுரம் தான் இந்த 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ உமக்கு, அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்னேந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நேய நிலைக்கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய். We have noticed that Pasuram 1 to Pasuram 5 till Mayanai Mannu Vadamadurai Maindanai, the initial 5 Pasurams were the Upodghatam, the introduction to the entire Tamil Prabandham of Tirupavai. Pasuram 6 to Pasuram 15, the 10 Pasurams, denote Andal's method of singing Suprabhatam, Tiruppalli Ezhuchi, for the Bhagavatottamas. Tondaradippudi Alvar may have sung a Tiruppalli Ezhuchi for the Bhagavan, but Andal sings the Suprabhatam, the Tiruppalli Ezhuchi, for the Bhagavatottamas. Why? Because Padmottaram states, Aradhananam sarvesham Vishnor aradhanam param, tasmat parataram proktam tadiyaradhanam param. So it says, more than propitiating and paying obeisances to the Lord, it is the Lord's devotees to whom we have to pay obeisances to. Hence, it is a Bhagavata Tiruppalli Ezhuchi from Pasuram 6 to Pasuram 15. Andal and her set of friends now try reaching the outskirts, or probably the walls, the rampant walls of Krishna's house, which is Nandagopala's house. They notice, because of the number of demons who have been tormenting the little boy, it has become a fortress. They have observed that there are many sets of watchmen who are guarding this fortress. Those of them who are used to the Tiruvaradhanam Paddhati as per Agama Shastras, you can also propitiate God in your very little house. He is worshipped in the form of Shalagramam. There is a place called Muktinath in Nepal, where the Lord resides in the form of this holy stone. It is called Shalagramam. Alvar states, Kalayum Kiriyum Parimavum Tiriyum Kanam Kadandu Poi Shilayum Kanayum Tunayaga Shendran Mendi Sherukkalathu Malaigondalami Danegatti Malai Neer Kondu Valarakkan Talaivan Talai Pattum Aruthuhandan Shalakkiramam Adai Nenje. Hence,
it becomes very, very important to understand that Shalagrama Tiruvaradhanam has been accepted and has been revered in our Shastras. While we perform Shalagrama Tiruvaradhanam, it is said that we will have to offer our obeisances to the Dwarapalakas first. So we say, Viryayasthaya Fat. Then Chandadi Dwarapalebhyo Namaha. We offer our pranamams to the Dwarapalakas. Similarly, in Andal's Prabandham, while she reaches Nandagopala's very well guarded fort, she sees the watchmen standing outside. So she offers her pranamams to them. Nayaganai Nindra Nandagopan. Now every now and then she will keep praising her prospect mother-in-law and father-in-law. Nayaganai Nindra Nandagopan. So he is like the chief and his qualities are as such. Nayaganai Nindra Nandagopan Udaya, his Koil, which is his house, Kapane. Those men who are guarding the fortress, the house of the chief of all Gopas called Nandagopa. Kodithondrum Thoranavayil Kapane. Those watchmen who are now present in the next layer of the fortress. Kodithondrum Thoranavayil Kapane Manikadavam Taltiravai. Why don't you end up opening the doors, unlatching the doors which have been studded with beautiful, radiant, resplendent gems? Now you may be wondering, Andal offers her servitude, Ananya Rahaseshatvam, to the Lord alone. Why should she pay obeisances to the watchmen, the Dwarapalakas? Why should she offer respect to them? Of course, one side of the world believes that whatever work one performs, we need to respect it. And they believe the concept of dignifying and offering respect to every form of work comes from their world. But sadly, the Vedic civilization has observed that every kind of work, every form of work, legitimately and wholeheartedly done, needs to be respected. Krishna was the king of Dwaraka, yet he chose to become the messenger of the Pandavas by walking to Hastinapura. Krishna was the king of Dwaraka, yet he chose to be the charioteer, the Sarathi to Arjuna. So we have had temples that commemorate him. In Kanchipuram we have Pandava Duta temple. In Chennai we have Partha Sarathi temple. He takes pleasure in calling himself the charioteer. He takes pleasure in calling himself the messenger. So Andal wanted to respect them. Besides that, her father Vishnu Chitta Periyalvar must have told, my dear daughter, once while Jaya and Vijaya, the Dwarapalakas of one set of the walls, the fortress walls of Sri Vaikuntham or the Karya Vaikuntham, did not let the Sanat Kumaras go in. Because of which the Sanat Kumaras became furious and cursed that these two, Jaya and Vijaya, should be born on earth. And given the Lord's intervention, they were born as Hiranyaksha and Hiranyakashipu, Ravana and Kumbhakarna, Sishupala and Dantavakra. Because of all these Dantavakra, Sishupala, Hiranyakashipu, Hiranyaksha and so on, Andal was worried. If she doesn't respect them, what will happen? Hence, she says, Manikadavam Taltiravai. Now the watchmen may ask, why should we open it for you? Ayar Shirimiyaro Umakku, aren't we those little girls that you see? Araivarai Mayan Manivannan Nannare Vainendan. Whom are we going to sing praises about? Manivanna, the one who is as beautiful as the gems. Kalinguni Talalapaina Kappina Pushya Ragamu is the beautiful line of Annamacharya. Tuyomai Vandum Tuilera Paduvan. We have come to wake him up and sing praises about him.
வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கு. Please don't drive us away from here. We have taken lot of efforts. We are little girls. நேய நிலைக்கதவம் நீக்கு. Please unlatch the door. Only you have the power to do it. Hey Dwarapalakas, please do it for me, says Andal to all these Dwarapalakas in the 16th Pasuru. நாயகனாய் நின்ற கோபனுடைய நாயகனாய் நின்ற கோபனுடைய கோயில் காப்பான் கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பான் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான் மணி கதவம் தட்டிரவாய் வாயில் காப்பான் மணி கதவம் தட்டிரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அறிபரே ஆயர் சிறுமியரோமுக்கு அறிபரே மாயன் மணி மன்னனே மாயனேதா மாயன் மணி மன்னனே மாயனேதா துயோமாய் வந்தோ துயிலெழ பாடுவான் துயோமாய் வந்தோ துயிலெழ பாடுவான் வாயால் முன்ன முள்ளோ மாட்டாதே அம்மா நீ வாயால் முன்ன முள்ளோ மாட்டாதே அம்மா நீ மேய நிறை கதவம் ஈகேலோர் எம்பாவாய் நேய நிறை கதவம் ஈகேலோர் Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the
month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.